ஒன்றுல மாவட்ட செயலாளர் சொன்னார், புது மைக்கு தான், இந்த மாஸ்க் எல்லாம் கலட்டிட்டு பேசுகிறாரு. அவர் சொன்னதை நம்பி நானும் பேசுறேன். அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் அந்த வீட்டில் கண்ணுக்குட்டிலாம் இருக்கும், அதனால அந்த மண்ணை திருடாம ஒரு இது போட்டு விடுவாங்களா, அது மாதிரி இப்ப எல்லாரும் போட்டுக்கிட்டு அடைய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா அந்த கொரோனா காலகட்டத்தில் மிகவும் பாதுகாப்பாக எல்லோரும் இருக்க வேண்டிய சூழ்நிலை நிலவுகிறது. எனவே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இயக்கத்தின் செயல் வீரர்களும் சரி, வீராங்கனைகளும் சரி, வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும், இன்னும் இந்த கொரோனா என்கின்ற கொடிய அரக்கனிடமிருந்து நாம் தப்பிக்கும் வரை முகக்கவசம் அவசியம் அணிய வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே, இந்த மாபெரும் மக்கள் கூட்டத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். நமது செங்கல்பட்டு, வடக்கு, தெற்கு மற்றும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மேற்கு, தெற்கு, தென் சென்னை கிழக்கு மாவட்டங்களின் சார்பாக நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் வாழ்த்துக்களோடு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தாம்பரம் சண்முகம் சாலையிலேயே ஏதோ வங்காள விரிகுடா கடல் இங்கே வந்துவிட்டதோ என்று எண்ணுகின்ற அளவிற்கு ஒரு மக்கள் கூட்டமாக இங்கே அம்மா அவர்களின் 73வது பிறந்த நாள் விழாவை நாம் சிறப்பாக இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தாம்பரம் மாத்திரமல்ல, நமது தமிழ்நாடு மாத்திரமல்ல, எங்கெல்லாம் தமிழ் பேசும் மக்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இன்றைக்கு அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்தாலும் அவரது இந்த 73வது பிறந்த நாள் அம்மா அவர்களின் வேண்டுகோளின்படி ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குகின்ற ஒரு சிறப்பான நாளாக எல்லா இடங்களிலும் பட்டி தொட்டிகளிலும் இன்றைக்கு அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் கொண்டாடப்பட்டு வருவது உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. அதுவும் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களின் திருவுருவத்தை இதயத்திலே தாங்கி, அவரது திருவுருவத்தை கொடியிலே தாங்கி, அவரது திருப்பெயரை கட்சியின் பெயரிலே தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் அம்மாவின் பிறந்த நாள் விழா இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. எங்கு சென்றாலும் அம்மாவின் திருவுருவம் தாங்கியிருக்கின்ற அந்த கம்பீரமான கொடி இன்றைக்கு ஒளி வீசி பறந்து கொண்டிருக்கின்றது. நாளைக்கு இந்த இயக்கம், இந்த தொண்டர்களின் இயக்கம், தியாக கூட்டத்தின் இயக்கம் நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அம்மாவின் உண்மையான ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே உருவாக்குகின்ற கூட்டம் இங்கே கூடியிருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று நினைத்திருந்தால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், எனது அருமை சகோதரர்கள் கோதண்டபாணியாக இருக்கட்டும், பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஏழுமலையாக இருக்கட்டும், இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கின்ற குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி ஜெயந்தி பத்மநாபாக இருக்கட்டும், இதுபோல இன்றைக்கு 16 சட்டமன்ற உறுப்பினர்கள்
தங்கள் பதவிகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கொண்ட கொள்கைக்காக தங்களது இயக்கம் அம்மாவின் உண்மையான இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவர் அவர்கள் கண்டெடுத்த இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்கள் பதவிகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு இன்றைக்கு சாலையிலே நிற்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களின் தியாக உள்ளம்தானே தவிர கல்லா பெட்டிகளை சுமக்கின்ற அரக்க குணம் கொண்ட அந்த கொடியவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டம்தான் இந்த மாபெரும் மக்கள் கூட்டம். இங்கே மேடையிலே இருப்பவர்களும் சரி, இங்கே முன்னாலே அமர்ந்திருக்கின்ற நிர்வாகிகளும் சரி, நினைத்திருந்தால் அவர்கள் வேறு எங்கோ இருந்திருப்பார்கள். தங்கள் சுயலாபத்திற்காக எங்கு வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் கொள்கைக்காக அவர்கள் இன்றைக்கு போர் வீரர்களாக வீராங்கனைகளாக இன்றைக்கு நம் பின்னாலே அணிவணித்து இருக்கிறார்கள். சில பேர் என்னை பார்த்து சொல்கிறார்கள், தினகரன் தனிமரம். இந்த தினகரனா தனிமரம்? அவர்களுக்கு அன்றைக்கு நீங்கள் பெங்களூரில் இருந்து சென்னை வரை வழிநெடுக நீங்கள் இந்த தனிமரத்தின் வேர்கள் எல்லாம் அன்றைக்கு விழுதுகளாக எழுந்து நின்றீர்களே, அதை கண்டு பயந்து அடுத்த நாளிலிருந்து எப்படியெல்லாம் பயத்திலே இரத்த அழுத்தம் எகிரி அந்த வேணிலே பத்மாசூரன் போல் சிலர் தாவி குதித்ததை பார்த்திருப்பீர்கள். தாங்கள் வகிக்கின்ற பதவியின் மாண்பை கூட மறந்து அவர்கள் ஒருமையில் பேசியதை, அவர்கள் தள்ளாடி பேசியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏன், என்ன காரணம்? நமது சின்னம்மாவை 4 ஆண்டுகள் கழித்து நம்மிடம் வருகின்றவரை வரவேற்க ஒவ்வொரு தொண்டரும் குடும்பமாக அங்கே சென்னையிலிருந்து பெங்களூர் செல்கின்ற சாலையிலே வழிநெடுக வந்து காத்திருந்தீர்களே, அது என்ன தேச துரோகமா? இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும். அன்னைக்கு நம்ம சின்னம்மா வந்த நமது அருமை சகோதரர் தட்சிணாமூர்த்தியின் காரில் இருந்த கொடியை கழட்டுறதுக்காக வந்தாரே ஒரு சூரப்புலி, இன்றைக்கு அவரை இன்னொரு சக பெண் அதிகாரி கொடுத்த குற்றச்சாட்டிலே, எப்பேற்பட்ட குற்றச்சாட்டு, யார் மேல்? ஒரு சிறப்பு டிஜிபி மேல. இன்றைக்கு அவர் கம்பல்சரி வெயிட், கம்பல்சரியா பதவியில் இல்லாம இருக்கார். இப்ப வர சொல்லுங்க பாப்பா கொடிய அதாவது ஒன்னே ஒன்று சொல்றேன், சும்மா 4 வருஷமா ராஜதந்திரங்கிற பேர்ல ஆட்சி அதிகாரத்தில் மேலே இருக்கிறவங்க தயவுல இந்த ஆட்சியை நாம் அமைத்து கொடுத்த இந்த ஆட்சியை சட்டமன்ற உறுப்பினர்களை, எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த தொலைக்காட்சியிலெல்லாம் பார்ப்பீங்க. நிருபர்கள்லாம் பாவம் இங்கே வந்து வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் வேர்வையிலையும் நிற்கிறதையும் தாண்டி இந்த ஊடகங்கள் எல்லாம் விவாதம்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதில் சில பேர் மூத்த பத்திரிகையாளர், பெரிய அரசியல் நோக்கர், வல்லுநர்ங்கிற பேரில் யார்கிட்டையோ எதையோ சன்மானம் பெற்றுக்கிட்டு இல்லாததையும் பொல்லாததையும், அதாவது ஒன்றரை கண்ணா உள்ளவன வைரக்கண்ணுன்னோ, ஒன்றுமே அரக்க குணம் படைத்தவர்களை ராமபிரான்னோ, ராவணன ராமர்னோ, துரியோதன தர்மர்னு பேசுகிற கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எல்லாம் பணம் படுத்தும் பாடு, அந்த பதவியும் அதிகாரமும் படுத்துகின்ற பாடு. உண்மைதானே நான் சொல்றது? அதாவது கால நேரம் கூடினால் கழுதை கூட குதிரை தான் சொல்லியிருக்காங்க. நேரம் வந்துட்டு இன்னும் 10 நாளில் எப்படியும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு விட்டுரும்.
அப்புறம் பாருங்க, இப்போ ஒரு அதிகாரிக்கு ஏற்பட்டுச்சு இதே நிலைதான். இவர்களுக்கு வால் பிடித்தவர்கள், இவர்களுக்காக சட்டத்தை மீறியவர்கள், இவர்களுக்காக தவறாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அத்தனை பேரையும் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் கொண்டாந்து ரோட்ல நிறுத்த போறாங்க. இன்னைக்கு நம்மள ரோட்ல நிக்கிறோமே, நாம் எதற்காக நிற்கின்றோம்? அம்மாவின் கொள்கைகளை மீட்டெடுக்க, அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுக்க, புரட்சி தலைவரின் இயக்கத்தை மீட்டெடுக்க, மீண்டும் அம்மாவின் உண்மையான ஆட்சியை, தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே உருவாக்க நாம் எல்லாம் ரோட்டில் நிற்கிறோம். ஒன்னே ஒன்று கேட்கிறேன், அவர் கோதண்டபாணி நம்ம திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரை மீண்டும் அவர் எம்எல்ஏ ஆனா, மந்திரி ஆனா, அவர் தவறு செய்வாரா? தனது பதவியை 4 வருஷம் இந்த பதவியை போடான்னு ரோட்ல போட்டுட்டு எங்கள் கட்சி தான் பெரியது, எங்கள் கொள்கை தான் பெரியது என்று சாலையில் நின்றவர்கள். நீங்க கூட கேட்கலாம், சில பேர் இங்க வந்திருப்பாங்க, இந்த அதிகார வர்க்கத்தின் எடுபடிகள், ஏன் அப்படின்னா உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கணுமே. ஓட்டு போடுவார்கள். போட வேண்டிய நேரத்திலே கோதண்டபாணியை, நமது பூந்தமல்லி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலையை, சகோதரி ஜெயந்தி பத்மநாபனை, இது போன்ற கட்சிக்காக தியாகம் செய்திருக்கின்ற அந்த 16 பேரையும் மீண்டும் தமிழகத்திலே சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைப்பார்கள். இன்றைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், இன்னொரு கட்சி 10 வருஷமா ஒன்றும், அம்மா இருந்த வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. எப்படி புரட்சி தலைவர் இருந்த வரைக்கும் 13 வருஷம் ஒன்றும் முடியல. இடையில அப்போ எப்போ ஆட்சிக்கு வந்து என்னென்ன பாடு, ரோட்டில் ஒரு பிரியாணி கடை கூட விடலை, இந்த பெண்களுக்கான பியூட்டி ஷாப்பை கூட விடலை, டீ கடையை கூட விடலை, ஒரு பஜ்ஜி கடையை கூட விடலை. இவங்க கையில் ஆட்சி வந்துச்சுன்னா ஒருத்தவங்க கூட வீட்டில் இருக்க முடியாது, எல்லா வீட்டையும் தூக்கி வெளில போட்டுட்டு, ஏன்னா இவங்க வந்தாங்கன்னா அங்கே வட்டத்திலேருந்து மாவட்டம் வரைக்கும் அவங்க தான் காவல்துறை. இப்போ அம்மா ஆட்சியில் இதெல்லாம் பண்ண முடியுமா? இப்போ இருக்கிறது அம்மா ஆட்சி இல்லை, இதில் என்ன வேணாலும் பண்ணலாம், அது வேற. பெட்டியோடு போனால் என்ன வேணாலும் நடக்கும். அவங்க பதவியை கூட ஒரு வேலை கூட்டா எழுதி கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்து சீட்டில் எந்திரிச்சு போடுவாங்க. அந்த திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிட்டால் தமிழ்நாட்டு மக்களின் நிலை என்னவாகும் என்பதை தயவு செய்து எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தீய சக்தி என்று புரட்சி தலைவரால் அடையாளம் காட்டப்பட்டு அம்மா அவர்களால் தொடர்ந்து ஒதுக்கப்பட்ட திமுகவை மீண்டும் ஆட்சியில் வரவிடக்கூடாது என்பதுதான் எங்களது ஒரே நோக்கம். அதற்காக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்று நான் சொன்னேன்னா உடனே என்ன சாஃப்டா பேசுறீங்கன்னு இன்னைக்கு ஒரு ஊடக நண்பர் கேட்குறாரு. நம்மளுக்கு ரோட்ல நின்றுட்டு இப்படி தள்ளாடிலாம் பேச வராதுங்க. வேன்ல நின்றுக்கிட்டு வேனை குதிக்கிற மாதிரி நம்ம முன்னெல்லாம் இந்த டிராமாவில் பார்ப்போம்ல, இந்த ராவண வேஷம் போடுறவங்க, இந்த பத்மாசுர வேஷம் போடுறோம் பார்த்துருப்போம், அந்த அரக்கர் வேஷம் போடுறலாம், அதை மாதிரி நின்றுட்டு ஊன்னு கத்துறதெல்லாம் நம்மளுக்கு வராதுங்க. இன்னும் சில பேர் டெய்லி மைக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ஈன்னு இழிச்சுக்கிட்டு பார்த்துருப்பீங்க. பொய்யை தவிர வேற எதுவும் பேசுறதே இல்லை. இன்னைக்கு கூட என்ன சொன்னாங்க நம்ம சின்னம்மா, அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒற்றுமையா இருந்து திமுகவை ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னாங்க. இதில் என்னங்க தப்பு? இது எங்களுக்கு சொல்லலை, அது அமமுகவுக்கு சொன்னாங்க. ஆமா, நல்லா தெரியுமா, நீங்க தான் அம்மாவுடைய தொண்டருங்கிறதே மறந்துட்டீங்களே. என்னை தான் மீடியாவில் வந்து கேட்டாங்க, அவங்க யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னு. அது நீங்கள் அவங்கள தான் கேட்கணும், அவங்க சொன்னது அம்மாவுடைய தொண்டர்களுக்குன்னு. இதில் அம்மாவுடைய தொண்டர்கள் யாரோ அவங்களுக்கு தான் அது. இவர் தான் இல்லை, அது தெரியுமே, எங்களுக்கு இல்லையா, இவருக்கு என்னமோ உங்களுக்குன்னு சொன்ன மாதிரி.
எதுக்கு சொல்றேன்னா, ஒன்றும் இல்லைங்க. இந்த கொரோனா வந்துச்சு போன வருஷம் மார்ச் 20. நான் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், 20லேருந்து நான் தொலைபேசியில் இருக்கட்டும், அறிக்கையாக இருக்கட்டும், நம்ம நிர்வாகிகள் எல்லோரும் தயவு செய்து குடும்பத்தோட எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா இந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. இதோட தாக்கம் வந்துச்சுன்னா இது எப்படியெல்லாம் பாதிக்கும் எப்படிங்கிறதே தெரியல. அதனால் நீங்கள் யாரும் அனாவசியமாக எங்கேயும் நடமாட வேண்டாம். அரசாங்கம் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கு. அதனால் ஏழை எளிய மக்கள், வேலைக்கு செல்ல முடியாமல் அன்றாடம் காட்சிகளாக இருப்பவர்கள், வருமானம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு ஒவ்வொரு தொண்டரும், அதாவது ஒவ்வொரு இப்போ செந்தமிழன் துணை பொதுச் இருந்தாலும் அவரும் தொண்டர் தான், கரிகாலன் மாவட்ட செயலாளர் இருந்தாலும் அவரும் தொண்டர் தான், நம்ம பெரியவர் கிருஷ்ணமூர்த்தி நகர செயலாளர் இருந்தாலும் அவரும் தொண்டர் தான், ஏன் பொதுச் செயலாளர் இருக்கிற நானும் தொண்டர் தான், எல்லாரும் தொண்டர் தான். ஒவ்வொரு தொண்டரும் தன்னால் முடிந்ததை அவர்கள் வசிக்கின்ற பகுதியிலே, அது தெருவில் உள்ள ஒரு ஏழை குடும்பத்திற்கு உதவிடுங்கள் சொன்னேன். யாரும் தேவையில்லாமல் வெளியில் செல்ல வேண்டாம். நம்ம ஒன்றும் அப்படி விளம்பர அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதி கிடையாது, அரசியல் இயக்கம் கிடையாது. நமது எண்ணமே தமிழ்நாட்டில் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை, உண்மையான ஆட்சியை கொண்டு வரணும். நம்ம ஒன்று வெற்று விளம்பரங்களுக்காக, நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, ஒரு 100 ரூபாய்க்கு டியூப்லைட் வாங்கி போட்டு அதில் பெருசாக பேர் எழுதிக்கிற ஆளுகள்லாம் கிடையாது. இன்னும் சில பேரை பார்ப்பீங்க, எல்லாத்தையும் என்னமோ அவங்க வீட்டிலேருந்து தோட்டத்துலேருந்து விளைஞ்சதெல்லாம் அறுவடை பண்ணி கொண்டு அது மக்களுக்கு கொடுக்குறதா பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. நாம் எல்லாம் அம்மா கூடயே வளர்ந்தவங்க, அம்மாவால் வளர்க்கப்பட்டவர்கள். அம்மா என்கிற அந்த அற்புத தலைவியை அருகிலிருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தவர்கள், அந்த சிங்கத்தின் கம்பீரத்தை பார்த்தவர்கள், அதன் கருணையை பார்த்தவர்கள், அதன் எழுச்சியை பார்த்தவர்கள், ஆற்றலை பார்த்தவர்கள், சக்தியை பார்த்தவர்கள், ஏன் கோபத்தை பார்த்தவர்கள். அந்த மாதிரி அம்மா கூட இருக்கிற நம்ம எப்படி நடந்துக்கணும்? இதை மாதிரி நரி கூட்டம் மாதிரிலாம் நம்ம நடந்துக்க முடியுமா? நடந்துக்க வருமா? புலி பசித்தாலும் புல்லை தின்னாதும்பாங்க. அதே மாதிரி அரசியல் வழியிலே தலைமையால் உருவாக்கப்பட்டவர்கள் நாம். அதனால தான் சொன்னேன், நம்ம யார் வேணாலும் பேசிட்டோம். தினகரன் பதுங்கு குழியில் இருக்காரு, காட்டுக்குள்ளார ஒளிஞ்சிக்கிட்டாரு. ஆமாம், நான் போய் என் தோட்ட வீட்டில் இருந்தேன், இதில் என்ன இருக்குது? என் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக நாங்கள் போய் அங்கே இருந்தோம், இதில் என்ன தப்பு இருக்குது? உங்கள் மாதிரி இந்த கொரோனா நேரத்தில் உங்களுக்கு தெரியும், 10-11 மாதத்துக்கு ஒன்றுமே நடக்கலை, எல்லாம் பூட்டி கிடக்கு. ஏதாவது ஒரு அரசு திட்டம் நடந்துச்சா? ஏதாவது ஒரு வளர்ச்சி பணி நடந்துச்சா? ஒன்றும் நடக்கலை. ஆனால் 1 லட்சம் கோடி அதுக்காக கடன் வாங்கியிருக்கோங்கிறாங்க. இதை போய் எங்கே சொல்கிறது? அரசோட நேற்று பார்த்துருப்பீங்க, அண்ணன் நம்ம துணை முதல்வர் பன்னீர்செல்வம், பாவம் அவர் என்ன அறிக்கை வாசிக்கிறாரு, அதில் என்ன சொன்னார்? அரசோட இந்த கொரோனா நேரத்தில் வருவாய் அதிகரிச்சிருக்கு. ஒரு பக்கம் அப்படி சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா கடன் 1,76,000 கோடி வாங்கியிருக்கோங்கிறாரு. நல்லா பாருங்கள், போன ஏப்ரல் மாதத்துலேருந்து இது வரைக்கும் ஏதாவது இப்போ தான் 2-3 மாதமாக எல்லாம் கடையே திறந்து வச்சுருக்காங்க. நாட்டில் ஒரு திட்டங்கள் நடைபெறுகிறது, ரெகுலராக அரசாங்கம் செய்கிற வேலைகளும் நடக்குது, வளர்ச்சி பணிகள் நடக்குது. இந்த ஒரு வருஷத்தில் 1,76,000 கோடி எப்படி அரசுக்கு நஷ்டம் வந்திருக்கும்? என்ன பண்ணாங்க? பணமெல்லாம் எதுவும் கரையாக அரிச்சு போயிட்டா? ஒன்றும் வெள்ளமும் இல்லையே, புயல் அடிக்கலையே, 2015 வந்த மாதிரி. இதுக்கெல்லாம் இருக்கு வருங்காலத்தில், இதுக்கெல்லாம் நிச்சயம் இருக்குல்ல, விசாரிக்கணும்ல. நம்ம செல்போனுக்கான போனால சும்மா இருப்போமா? நம்ம சும்மா போயிடுவீங்களாம்மா? நீங்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி பெருமையாக கூட்டம் இருக்கிற இடத்துல ஜாகிரதையாக இருக்கணும். பர்செல்லாம் வேறு அடிச்சுட்டு போயிடுறாங்க. உண்மையா இல்லையா? ஜாகிரதையாக இருக்க பையில பணம் வச்சுருக்காங்களா? இங்கெல்லாம் சில அந்த 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 பார்ட்டிலாம் நிற்கும் இங்கே. ஏடா இன்னும் 10 நாளில் எல்லாம் முடிய போகுது.
வேற ஒன்றும் வழி கிடையாது. இங்கே பார்த்து நம்ம ஆளுங்க பாவம் ஏழையும் பாளையமாக இருக்கிற ஆளுங்க தான் நம்ம கூட இருக்காங்க. அதுலேயும் பையில கட்ட விடலான்ட்டு வந்திருக்கும். ஏன்னா இங்கே தானே கூட்டம் இருக்கு. அங்கே எல்லாம் 500 1000 கொடுத்தா தானே வருவாங்க. அப்புறம் சொல்கிறாரு ஒரு மேதாவி, 200 கோடி செலவு பண்ணிட்டு நம்ம சின்னம்மா வர வைத்தோமா, என்னமோ இவர் தான் கொடுத்து அனுப்பின மாதிரி. இப்போ கரிகாலனை கேட்ட எத்தனை கோடிக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னாரு. ஒரு 43.5 கோடி. அது அண்ணன் ஜெயக்குமார் தான் அனுப்பி வச்சாரு. அதை வச்சு தான் செலவு பண்ண. காசு கொடுத்து வந்தால் இப்படி ஆர்வம் இருக்குமாங்க? நான் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இல்லை அம்மாவா? இங்கே உட்காந்துருக்க பார்க்கணும் பார்க்கணும்னு அவருங்க வந்து அவரை ஒழுங்க சொல்கிறாரு. நான் அப்புறம் சேர் எடுத்து முன்னாடி போட்டேன். இதை அன்புனால பார்க்க சொல்கிறார். இதை போய் நம்ம எம்ஜிஆர் நினச்சிட்டோம்னா நம்ம விட முட்டாள் யாரும் கிடையாது. இதை போய் நான் அம்மான்னு நினச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம விட கோமாளி யாரும் கிடையாது. இப்போ சில கோமாளிலாம் அம்மான்னு நினச்சிக்கிட்டு அதான் சொல்லுதான் ஒரு கோமாளி, எனக்கு ஒன்றும் புதுசாக பாதுகாப்புலாம் வேணாம், அம்மாவுக்கு என்ன செஞ்சீங்களோ அதை செஞ்சால் போதுன்னு. அன்னைக்கு இப்படி தான் மதுரைக்கு போகிற 1 மணி நேரமாக வண்டி நிற்கிது. என்னப்பா யாருப்பா வர்றா? நம்ம அண்ணாச்சி தான். நம்ம அண்ணாச்சியை பார்த்தா யார் என்ன பண்ண போறா? துஷ்டரை கண்டால் தூர விலகினா எல்லாம் ஓடி போயிடுவான். அதே மாதிரி அதெல்லாம் கோமாளித்தனம் தானே. இன்னும் சில பேர் சொல்கிறாங்களாம், நீங்கள் வந்து அம்மாவெல்லாம் தாண்டிட்டீங்க மக்கள் செல்வாக்கு, நீங்கள் வந்து உங்கள் ரேஞ்சே வேற, தலைவர் அம்மாலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் போய் அப்படி நின்னாலே போதும், அப்படி வேறு மேலே இன்னும் ஒரு டான்ஸ் போடுறீங்களா அது மாதிரி போட்டாலே போதும், 234 கை தொகுதி உங்கள் கையில் தான், எல்லாம் பாருங்கள், எல்லாம் கொஞ்ச நாளில் தெரிய போகுது. தப்பி தவறி நான் அப்படி சொன்னால உடனே ஒரு மீடியா நண்பர் கேட்டார். அவங்க தான் நம்மள்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என்ன கேள்வி கேட்குறதே இருப்பாங்களே, சுற்றி 360 கேட்பாங்க. நானும் அவங்களுக்கு பொறுமையாக பதில் சொல்லுவேன். அவங்க என்ன இந்த கிரிக்கெட்லலாம் 6 போடுற மாதிரி போடுவாங்க, மிடில் ஸ்டம்பை பார்த்து பாலை விட்டோன்னா மிடில் ஸ்டம்பு காலி உடஞ்சிடும். நம்மளுக்கு அது பழக்கம் தானே, அம்மாட்ட இருந்து வளர்ந்தவங்களாச்சே. நான் 6 தட்டிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன கேட்பாங்க, அப்போனா தப்பி தவறின்னு சொல்கிறத மறைச்சிட்டு அப்போனா திமுக ஆட்சிக்கு வருங்க. இல்லை சார், நான் சொன்னது நல்லா பாருங்கள், தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள்லாம் இதுமாரி மேடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். கரெக்டாக இல்லையா? என்ன பிரதர்? யார் கோதண்டமணி ஒளிவாரா, இல்லை செந்தமிழ முன்னாள் அமைச்சர் ஒளிவாரா, இல்லை நம்ம கரிகாலம் ஒளிவாரா, இல்லை டேவிட் அண்ணாதுரை வந்திருக்காரு நம்ம முத்தமிழ் வித்தகர் காளிமுத்தனோட அன்பு மகன் அவர் ஒளிவாரா, இல்லை நம்ம சகோதரி சிஆர்எஸ் ஒளிவாங்களா? எல்லாம் ஜம்முன்னு இதை மாதிரி தான் இருப்போம். யாராவது பயப்படுவோமா? நம்ம மடியில் கனம் இல்லை, யார் மடியில் கனம் இருக்கோ நீங்கள்லாம் ரோட்டில் கூட நிற்க முடியாதுப்பான்னு சொன்னா. நீங்கள்லாம் இருக்க வேண்டிய இடமே வேற, நாங்கள்லாம் வருவோம் பார்க்க உங்களை. அப்போ கூட நாங்கள் போயிட்டு போகுது. என்னை பார்த்து ஒருத்தர் சொல்கிறார் 3 வருஷம் முன்னாடி, தினகரா நீ வந்து நாங்கள்லாம் இங்கே மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம், நீ எங்கே போவ? மாமியார் வீட்டுக்கு. இப்போ யாரு நீ மாமியார் வீட்டுக்கு போக போகிறான்னு பார்ப்போம். நம்ம ஒன்றும் கஷ்டப்பட வேணாம், விட்டா ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் 10 வருஷமா எப்பன்னு காத்து வந்த உடனே நீங்கள் இந்த எல்லாரையும் பிடிச்சி வச்சு என்னென்ன சேர்த்து வச்சு எல்லாம் சுரண்டி வாங்கிட்டு பிடிச்சி உள்ளாரை மூடுவாங்க உங்களை. நம்ம தான் போய் பெயில் எடுக்க போகணும். இந்த வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள், இந்த நடமாடும் இதில் வேற தினகரை ஊற்றி கொடுக்குற குடும்பமா. ஆமாம், நான் தான் சொன்னேன், செந்தமிழ அருமையாக சொல்லியிருந்தாருங்க அறிக்கை, நீங்களாம் கொடுக்க விடான்னுட்டு. அந்த காலத்தில் நாங்கள் ஒன்றும் நம்ம அடிமையாக இருக்க மாட்டோன்னு அதே நண்பர் சொல்கிறார். அந்த நண்பர் பெரியவர் சட்டம் இல்லை, சட்டமே தள்ளாடுது கூட, அதில் தப்பு இல்லை, யாரு வேணாலும் தள்ளாடலாம், சட்டமே தள்ளாடலாமா சொன்னா எங்க நக்கல் பண்றாரு, நையாண்டி பண்றாரு. அதுக்காக அவர் வந்து ஊத்தி கொடுக்குற குடும்பம். என்ன பேசுற நீ? இதெல்லாம் யாரை பார்த்து என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் கூட கொஞ்சம் டீசெண்டாக அண்ணா சொன்னதை படித்து அதை சொல்லிட்டு போனேன். உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பார்த்து நம்மளுக்காகவே எழுதியிருக்காரு அண்ணா, பேரறிஞர் அண்ணா. இதெல்லாம் கண்டு நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படாதீங்க,
இதெல்லாம் கண்டு உடம்பு போட்டு உங்கள் வேலை வந்து அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வர்றது, இந்த திமுக வரவிடாமல் தடுறது வேலையை பாருங்கள். இதுங்கெல்லாம் அப்படி தான் பழத்துட்டு இருக்கோம். இவர் அழகாக சொன்னார். அவர் வாயால் நாங்கள் இனிமே நான் அடிமையாக இருக்க மாட்டேன்னா என்னங்க அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்கள் நகராட்சி செயலர். ஏற்கனவே அடிமையாக இருந்தது தானே அர்த்தம். இனிமே இருக்கு. ஆனால் அதில் கொஞ்சம் உண்மையை உளறிடுவாங்க, தெரியுமா இல்லையா உங்களுக்கு? அது ஒன்றே உண்மை. அது சொன்னார் அழகா. ஆமாம்மா, எங்கள் முன்னாள் அடிமைகளே. அவர் அழகாக கவிதைலாம் எழுதியிருந்தார். நான் தான் கொஞ்சம் மாத்தினேன், அப்படிலாம் சொல்லாதீங்கப்பான்னு. அந்த காலத்தில் அடிமைக்கு வாழை இலை போட்ட அரிசி உணர்வாக போடுவாங்க. கையில் ஏதாவது ஒரு கலையத்தை கொடுத்து கஞ்சோ கூட ஊற்றுவாங்க. ஆமாம், அப்படி ஊற்றுற குடும்பம் தான் நாங்கள். அதை தான் அவர் சொல்லியிருக்கார், தப்பு இல்லை. அப்பயும் நிதானமாக இருந்திருக்காரு பேச்சிலையோ. என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்க பேசுகிறது பார்த்தா இப்போ வடிவேல் வர்றதே இல்லை. சரி, இதெல்லாம் முடியட்டும், ஜூன் மாதத்துலேருந்து படத்தில் நடிக்கலாம்னு நினைக்கிறார். இதை சொன்னால் போய் கேஸ் போடுறாங்க எங்கள் மேலே. எல்லாம் 23ஆம் புலிகேசி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னால் அதுக்கு ஒரு கேஸ் என் மேலே. இவர் எங்களை 23ஆம் புலிகேசி. இன்னொன்று சொல்லுவாங்கல்ல, என்ன ஒரு மாதிரி பேசுகிற அந்த ஆளை போய் கீழ்ப்பாக்கத்தில் போய் பார்க்க சொல்லலாம். இதில் என்னங்க அன்பார்லிமெண்ட்ரி, இதில் ஏதாவது அசிங்கமான வார்த்தையை பேசிட்டேன்னா அதுக்கு ஒரு கேஸு. எல்லா கேஸும் வாங்கடி வச்சுக்கிறாங்க. எல்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் தான் வரணும். இப்போ அமைச்சர் பதவியில் இருக்கிறதுனால உங்கள் சார்பாக வந்து அரசாங்க வக்கீல் போடுறாரு. இன்னும் 2 மாதம் ஆகிட்டா இந்த கேஸெல்லாம் எடுப்போம்ல, அப்போ நீங்கள் தான் வந்து நிற்கணுங்க. தூக்கிட்டு வர போகிறாங்க. எல்லாம் எங்கேருந்து வர போகிறீங்க? அதான் சொல்ல மாதிரி என்னை பார்த்து, தினகரா நாங்கள்லாம் இப்போ மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம், நீ எங்கே போவ? இப்போ வாங்க, அதே தான் சொல்கிறேன். நீங்கள் தான் எங்கே போக போகிறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுன்னு சொன்னா. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, மனுஷனுக்கு தலகால் புரியக்கூடாது. இப்படி எதுவுமே புரியாமல் நின்னா நம்ம என்ன பண்ணுறது? நம்ம வந்து அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறன்னு சின்னம்மா சொன்னால் இவங்களுக்கு என்னப்பா கோபம் வருது? அது அவங்களுக்கு சொன்னாங்க, இவங்களுக்கு சொன்னாங்க, எங்களுக்கு சொல்லலை. அப்போ நீங்கள் தான் அம்மாவின் தொண்டர்கள் கிடையாது, நீங்கள் உங்களையே மறந்துட்டீங்களே. அதனால தான் சொல்கிறேன், நான் ஏதோ விளையாட்டாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. திமுக என்கிற அந்த தீய சக்தியை ஆட்சி கட்டிலே வருவதற்கு அனுமதிக்க கூடாது. தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதிகளாக நாம் செயல்பட வேண்டும். மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும். அதுக்கு தான் உதாரணமாக சொன்னேன். பதவியே துச்சமென்னு தூக்கி போட்ட நம்ம எம்எல்ஏ எல்லாம் பதவிக்கு வந்தால் உங்களுக்கான சேவர்களாக தான் இருப்பாங்களே தவிர நிச்சயம் வேறு வேலைகளுக்கு செல்ல மாட்டார்கள். மக்களின் வரிப்பணத்தை சுரண்ட மாட்டார்கள். மக்களின் பிரதிநிதிகளாக செயல்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலம் இந்த பகுதி மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதுபோல் நேற்று பார்த்துருக்கீங்கன்னா பாண்டிச்சேரியில் அரசாங்கம் திடீர்னு கவுந்து போயிட்டு இருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. பாண்டிச்சேரி அரசாங்கம் தள்ளாடி கவுந்துட்டு, ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் வெற்றி நடை போடுதான். என்ன கூட இன்னைக்கு ஊடக நண்பர்கள் கேட்டாங்க, இது என்னங்க வெற்றி நடையாக போடுது? கடன் சுமையில் தள்ளாடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். 1,76,000 கோடி இது வரைக்கும் இருந்ததெல்லாம் தாண்டி இன்னைக்கு இதுலேயும் ஒரு ரெக்கார்ட் பிரேக். அதிக கடன் சுமையை தமிழ்நாட்டிற்கு சுமத்தி இருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? அதுதான் உண்மை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்தது திருவோடோட தான் அலையணும். நம்மெல்லாம் போய் போய் எங்கே குலுக்கி பணம் இருக்கான்னு கேட்டு தான் ஆட்சி நடத்தணும். அந்த நிலைமைக்கு போயிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு. பாண்டிச்சேரியில் நல்லா இருந்துச்சு நாராயணசாமி அண்ணா ஆட்சி. திடீர்னு பார்த்தா 5 காங்கிரஸ் எம்எல்ஏ ரிசைன் பண்ணாங்க. அதில் 2 பேர் பாஜகவுக்கு போயிட்டாங்க. உடனே இங்கே உள்ள காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ஜனநாயக படுகொலைன்னு சொன்னாங்களா இல்லையா? பார்த்தா அந்த ஜனநாயக படுகொலை பண்ணது பிஜேபியான்னா, இப்போ இருக்குங்க ஆளுங்கட்சின்னா எதிர்கட்சி அதை கவுக்க பார்ப்பாங்க. இது ஏற்கனவே இந்த காலங்காலமாக நடக்குது. இதனால தான் பிஜேபிக்கு பயந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. பிஜேபி கவுக்க தான் செய்வாங்க.
நம்ம உங்கள் எம்எல்ஏ பிடிச்சிட்டு போய் அது பரம்பரை காங்கிரஸ்காரர்களே பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு திமுக எம்எல்ஏ ரிசைன் பண்ணாரே, அதுக்கு காரணம் என்னாங்க? யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, சிறுபான்மை மக்களின் காவலர்னு சொல்லிட்டு இருக்காங்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மை மக்களை பாதுகாப்போம். யார் சொல்கிறாங்கன்னு தெரியும். இந்த எஞ்சி மேவரப்பா குரலில் யார் பேசுவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. நீங்கள் அதாவது பிஜேபி அதை 2 எம்எல்ஏ 5 பேரை ரிசைன் பண்ணுறாங்க, 2 பேர் அவங்க கட்சிக்கு இருக்கிறாங்கன்னா பிஜேபியை சொல்கிறீங்க. திமுக எம்எல்ஏ சிவகுமாரை யாரோ ஒருத்தர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அந்த படுகொலையை செய்தது யார் உங்களுக்கு தெரியும். இந்த உங்கள் பகுதியை சேர்ந்தவர் தான் நம்ம கரிகாலனுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவர். எனக்கு நண்பர் தான். ஒரு எம்பி இருக்காரு தெரியுமில்ல உங்களுக்கு, எனக்கு வேண்டியவர் தான். அவர் பாண்டிச்சேரியில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பேசினார். 30 தொகுதிகளின் திமுக ஜெயிக்கவில்லை என்றால் தொங்கிடு வேண்டாரு. அவர் சொன்னார், அப்படி சொல்றாரு, இவர் இப்படிலாம் பேச மாட்டாரு, நல்ல மனுஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கதை முடிஞ்சிட்டு. இப்போ திமுக எம்எல்ஏ ரிசைன் பண்ணது மூலம்தான் அந்த கட்சி ஆட்சி நின்று போயிட்டு. இதுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ன பதில் சொல்ல போகிறார் பார்ப்போம். என்னன்னா, நாங்கள் தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள், நாங்கள் ஒண்டி தான் மத்தியில் ஆள்ற பிஜேபி எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, எதற்காக பாண்டிச்சேரி அரசாங்கத்தில் அங்கம் வகித்த உங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவி ரிசைன் பண்ணார்? நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை அவர் அவங்க மாதிரி ரிசைன் பண்ணிட்டாரு, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அதெல்லாம் கிடையாது. எதுக்காக திரு ஜெகத்ரட்சகன் 3 மாதம் முன்னாடி கூட்டணி ஆட்சி இருக்கிற ஒரு இடத்துல போய் 30 தொகுதியிலையும் திமுக ஜெயிக்கலன்னா நான் தூக்கு மாட்டிக்குவேன்னு பேசுகிறாரு. இது என்ன? அது அரசியலில் ஜெயிக்கலாம் தூக்கு மாட்டிக்கிட்டா எத்தனை பேர் உயிரோடு இருக்க முடியும்? இதெல்லாம் என்னன்னு நீங்கள்லாம் புரிஞ்சுக்குவீங்க. பாவம் அந்த சிறுபான்மை மக்கள் இருக்காங்களே, அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க யார் மேலேயோ உள்ள பயத்தில் எங்கேயோ பயந்துக்கிட்டு போய் யார் தலையார் வீட்டில் ஒளிகிற கதையாக இருக்குது. கரெக்டா? ஏன்னா இன்றைக்கு பாண்டிச்சேரி அரசாங்கம் கவிழ்ந்தது யாரால் என்பதை தமிழ்நாட்டிலே வாழ்கிற சிறுபான்மை மக்கள் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். அதை கவிழ்த்தது சிறுபான்மை மக்களின் காவலராகிய திராவிட முன்னேற்ற கழகம் தான். கரெக்டா இல்லையா? அது அப்பையிலேருந்து அவர் பேச்சை கேட்டு கேட்டு நக்கல் பண்ணி அது மாதிரி வந்து போயிட்டு வேற ஒன்றும் இல்லை. பிளான் பண்ணிலாம் வராது, அது பேசுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வர்றதுதான். உண்மையா இல்லையா? இல்லைன்னா அவங்கள பேச சொல்லுங்க, உண்மைன்னா பதில் சொல்லுங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி எதுக்கியா அது நல்ல மனுஷன் நம்ம ஜெயத்ரட்சகன் தூக்கு மாட்டிக்குவேன்னு பேசுகிறார். நான் யோசிச்சேன், என்ன அவர் எமோஷனலாக பேசுகிறாரு, கரிகாலன் உங்களுக்குலாம் தெரிஞ்சவர் தானே, உடம்பை பார்த்துக்க சொல்லுங்க என்ன. இப்போ ஒரு ஆள் பிபியில் குதிச்சிக்கிட்டு இருக்கேன், நான் கூட சொன்னேனே, எப்போ எதோ ஆனால் என் மேலேயும் சின்னம்மா மேலேயும் போட்டுறாதீங்கப்பா அதையும் சொன்னேனே. அது மாதிரி இதெல்லாம் காரணம் புரிஞ்சுக்குவாங்க. அது சிறுபான்மை மக்கள் தமிழ்நாட்டிலே வாழ்பவர்கள் இதன் உண்மை நிலையை நான் சொல்கிறேன்னு கேட்க வேணாம். தினகரன் ஏதாவது சொல்கிறாரு, அவர் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறாருங்கிறதுக்காக நீங்கள் வேணாம், நீங்கள் நல்லா யோசித்து இங்கே வர்றாங்களே அந்த திமுக கூட்டணியில் இருக்காங்களே அந்த சிறுபான்மை கட்சியை சேர்ந்த தலைவர்களிடம் அவர்கள் நிர்வாகிகளை நீங்கள் கேளுங்க. இப்படி தாங்க ரெட்டை வேஷம் போடுறாங்க. நம்மெல்லாம் ஒரே நாக்கு ஒரே சொல், ஆமான்னா ஆமாம், இல்லைன்னா இல்லை. இன்னைக்கு கூட அவர் கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்கார், டிடிவி தினகரனை மிரட்டி அதிமுகவோட கூட்டணி வைக்க சொல்கிறாங்க. நம்மளை போய் யாரும் மிரட்ட முடியுமாங்க? ஏற்கனவே நம்ம சொன்னோம், இதெல்லாம் ஜெயில் தான். 95, 96 அம்மா நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தாங்க. 1 வருஷம் ஜெயிலில் இருந்தாலும் இப்போ அரெஸ்ட் பண்ண போய் என்ன சொன்னேன்னு, 20 வருஷம் இருந்தாலும் எழுந்திரிச்சு வெளில நான் வேலையை பார்ப்பேன் சொன்னா இல்லையா? பயம் இருந்தால் தாங்க எதுவும் உங்களுக்கு. நம்ம தப்பு பண்ணாத எதுக்கு பயப்படணும்? நம்ம என்ன யாரும் வீட்டில் போய் கொள்ளையடிச்சோமா? அப்படியே அந்த குற்றச்சாட்டு கூட ஒருத்தர் பணம் கொடுத்தேன்னு தானே தவிர பணம் வாங்கினேன்னு இல்லை. கரெக்டாக இல்லையா? அது பொய் குற்றச்சாட்டு. அது கூட பணம் கொடுத்தேன்னு இல்லை, பணம் வாங்கினேன்னு இல்லை, பணம் கொடுத்தேன்னு தான். கரெக்டாக இல்லையா?
அது யாருக்கு கொடுத்தா என்னன்னு அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். யாருமே அதில் இல்லை. கேஸ் நடக்குது, நம்மளும் பார்த்துக்கோன்னு. அன்றைக்கே சொன்னல, நான் டிஸ்பேட்டரி பெயிலெலாம் போட மாட்டேன், டெல்லின்னா எங்கே வேணாலும் போட்டோம், பாகிஸ்தான்லேயே கொண்டு போட்டு இருந்துட்டு வரையா. ஏன்னா உயிருக்கு பயப்படுறவனுக்கு தான் இந்த இதெல்லாம் தெரியும். இதை பற்றி கேர் பண்ணலன்னா என்ன இருக்குது? அதே மாதிரி இவங்க சொல்கிறாங்களா, அதே மாதிரி வகைரால வந்தவனா, புரியுதா? இதை கண்டு பயப்படுற இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். எத்தனையோ இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம ஒன்றும் கள்ளச்சாராய வழக்கில் உள்ளார போகல, இல்லை இதை மாதிரி கேஸ்லலாம் உள்ளார போகல. நம்ம போன கேஸ்லாம் என்னன்னு தெரியும், யாருக்காகன்னு தெரியும். இப்போ சின்னம்மா உள்ளார இருந்துட்டு வந்தாங்களே, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா? அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியாதா? சட்டத்தின் முன் ஒருவர் தண்டிக்கப்படுறவங்க, சட்டம் எதை பார்க்கும்? சூழ்நிலைகளையும் சாட்சிகளையும். அதன்படி அவர்களுக்கு சரியாக சட்டத்தெல்லாம் சரியாக வழி நடத்தி அதுக்கு சேர்ந்த மாதிரி கேஸை போட்டால் எல்லாம் பிரச்சனை வரும். அதெல்லாம் கருணாநிதிக்கு இல்லாடி போட்டு விட்டார். அம்மா மேலே இருந்த வழக்கில் சின்னம்மா உள்ளார போனாங்க. இன்றைக்கி அதில் முதல் குற்றவாளி யாருன்னு நான் தான் கேட்டேன். இதை விட்டுட்டு சின்னம்மா வந்து உள்ளார போனாங்களாம். அதே நிதானம் பேசுது. சின்ன உள்ளார மீடியா நினச்சி அதில் ஒன்று யாருங்கன்னா உழுது ஓடி போயிட்டு நிதானம். பார்த்தீங்களா இல்லையா? என்ன பேச வேண்டியதால என்ன ஏங்க, அந்த பேரில் நல்ல ஆளெல்லாம் அதிமுகவில் இருக்காங்க. நம்ம அதெல்லாம் அம்மாவுடைய ஆட்சி வரணும் அப்படின்னு. அங்கே ஒருத்தர் இது ஸ்ரீமுசிங்கத்தில் ஒரு சண்முகம் இருப்பார், பூமாலை சண்முகம்னு, பழைய ஆள் தெரியுமா? அவரெல்லாம் அன்றைக்கி கூட என்னை பார்த்துட்டு, என்னங்க இப்படி நடக்குது நாட்டில், என் மருமகனுக்கு டிரான்ஸ்ஃபருக்கு கூட என்கிட்ட ஷோ கேட்குறாங்க அப்படி என்ன ரோட்டில் வண்டியை மறைச்சி என்கிட்ட சத்தம் போடுறாரு. அப்போ நாங்கள் ஆட்சியை தான் அமைச்சு கொடுத்தோம், நீங்கள் தானே காப்பாற்றிட்டு இருக்கீங்க, நீங்கள் பார்த்துங்கன்னு. அதே மாதிரி நல்லவர்கள், அதே பெயர் உடையவர்கள், என்ன பேர்? நான் சொல்கிறது பூமாலை சண்முகம் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அவர்லாம் அன்றைக்கி என்னை பார்த்து வண்டியை மறைச்சிக்கிட்டு ஒரே புலம்பி தீர்த்துட்டார். நான் கூட உடனே நமக்கு வேண்டிய ஒரு வக்கீல்கிட்ட பேசி, என்னப்பா பாவம் இவரெல்லாம் போய் இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதை சொன்னால் நாளைக்கு கோச்சுக்குவாருங்க. காலக்காத்தால கெட்ட வார்த்தைன்னு சொல்லி போயிருந்தார் நீங்கள் விடுங்க. நான் அதை காமெடியாக சொல்லலை, நாட்டில் நடக்கிறத சொல்கிறேன். இவங்க அடிக்கிற கூத்தில் திமுக நைஸாக உள்ளார வந்துடக்கூடாது. நம்மளுக்கு அது இல்லை. இவங்களை பற்றி நம்மளுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, இவங்க நம்ம எதிரியும் கிடையாது. இவங்களை எதிரின்னு நினச்சா நம்மளுக்கு அசிங்கம். கரெக்டா? என்ன கூட இன்னைக்கு மீடியாவில் கேட்டாங்க, நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்களே. நான் சொன்னேன், அவங்க மேலே எனக்கு தனிப்பட்ட எந்த கோபதாவும் கிடையாது. என்ன கொடுக்கல் வாங்கலாம் இருக்குது. அம்மாவுடைய ஆட்சியை அவங்க கையில் கொடுத்தா அவங்க தப்பு பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு உள்ளதை மக்கள் தீர்ப்பளிக்க போகிறாங்க. அவங்க வேறு எதுவும் தப்பு பண்ணிதான் அதுக்கு சட்டம் கடமை செய்ய போகுது. நம்மளுக்கு பர்சனலாக ஒன்றும் இல்லை. நம்ம இவங்களை பெருசாகவே எடுக்கலை. என்ன தெரிந்தாலும் நம்ம கூட இருந்தவங்க, நம்மளால் ஆட்சிக்கு வந்தவர்கள். ஆனால் அவங்க எப்படி வேணாலும் இருக்காங்க, நம்மளை பார்த்தாலே பயப்படுறாங்களே. டிடிவி தினகரா ஓ அப்படிங்கிறாங்க. அவருக்கு கூட ஒரு அதிகாரம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, என்னை தமிழ்நாட்டை விட்டு வெளில தங்கணும்னு ஆர்டர் போட்டுருவார் நாளைக்கு. கரெக்டாக இல்லையா? நான் அப்போ கூட அதுக்கு தான் பார்டரில் தங்கியிருக்கேன், பாண்டிச்சேரியில். பார்த்தீங்களா இல்லையா? அவருக்கு தெரியும். நம்ம ஒன்றிய செயலாளர் பாரதி பாபுக்கு தெரியும். இல்லை இல்லை, சும்மா சொன்னேன். தமிழ்நாடு தான். பாண்டிச்சேரி போயிட்டார். பாண்டிச்சேரிலாம் போகலப்பா. வானூர் தொகுதி, வானூர் தாலுக்கா, பொம்மையர் பாளையத்தில் தான் என் தோட்டம் இருக்குது. ஆரோவில் பக்கத்தில் இருக்குது. என்னங்க, எங்கள் கோதண்டபாணிக்கு தெரியும், நபீலுக்கு தெரியும், எல்லாம் வருவாங்க என்னை பார்க்க. எனக்கு இந்த கொரோனா நேரத்தில் அடிக்கடி பிரியாணி செஞ்சு அவரை ஒரு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ணா இந்த நேரத்தில் பிரியாணி சாப்பிடுங்க நல்லது. நிஜமாதான். அது காடு மாதிரி இருக்கும். அந்த காட்டுக்குள்ளார என்னை கண்டுபிடிச்சிடுவாங்க வந்து. கரெக்டாக பாண்டிச்சேரி ஓடி போயிட்டாரா. இது ஒரு பேச்சு. பாண்டிச்சேரி எங்கள் அங்கேருந்து 10 கிலோமீட்ரு. பாண்டிச்சேரியே ஆடி போய்க்கிறதுக்கு நம்ம இங்கே எதுக்கு போகணும்? தமிழ்நாட்டில் பார்டரில் இருக்க. ஏன்னா அந்த ஆளுக்கு சட்டம் போட்டால் அங்கே சொல்லி அது வரைக்கும் பாண்டிச்சேரின்னு அறிவிச்சிட சொல்லலாம். ஏன்னா நான் இருக்கிற இடத்துக்கு அடுத்த இடம் பாண்டிச்சேரி. அது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எதிரி அதை தான் சொல்கிறாங்க சின்னம்மா. திமுகங்கிற தீய சக்தியை ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது, அதற்காக நாம் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து
அம்மாவுடைய ஆட்சி அமைக்கணும்னா உடனே உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் தமிழ்நாட்டில் உள்ள அம்மாவின் விசுவாசிகள் அனைவரும் அம்மாவின் தொண்டர்கள் தான். நீங்கள்லாம் சரியாக தேர்தல் பணியாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏதோ விளையாட்டா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாம் இன்னும் ஒரு 10 நாள் கழித்து அடிக்கிற வெயிலாம் நம்ம தலையில் தான் அடிக்க போகுது. ஏன்னா மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து பாடுபடுவீர்கள் என்பது தெரியும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவர் உங்கள் ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் கரிகாலன் மற்றும் திரு கோதண்டபாணி, திரு ஏழுமலை, திரு முளச்சூர் பெருமாள், லக்கி முருகன், திரு முனுசாமி, MC முனுசாமி மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள், துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் செந்தமிழன், நமது கொள்கை பொறுப்பு செயலாளர் CR சரஸ்வதி அவர்கள், நமது இலக்கியணி செயலாளர் டேவிட் அண்ணாதுரை அவர்கள், நமது தாம்பரம் நாராயணன் அவர்கள் மற்றும் பல்வேறு இந்த நோட்டீஸில் உள்ள அத்தனை பேரையும் படிக்கின்ற இன்னும் 1 மணி நேரம் ஆகிடும். எல்லா நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியினை சொல்லுகிறேன். அது மாதிரி நம்ம தாம்பரம் பெருநகர அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பாக ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த இங்கே உள்ள பாலத்தினால இந்த புது மார்க்கெட், இந்த மார்க்கெட் ஏரியா பாதிக்கப்படுது. அந்த பாலத்தை மாற்றி அமைக்கணும். அதை நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைத்தவுடன் செய்து தர வேண்டும் என்று சொன்னார்கள். நிச்சயம் உங்களின் பிரதிநிதியாக எனது அருமை சகோதரர் கரிகாலன் அதை செய்து முடிப்பார். அவருக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று நமது அனைத்து வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த பகுதியைச் சேர்ந்த பெரியோர்களுக்கும் நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற யாரு வேம்பரசன் அவர்களுக்கும், பேர் ரொம்ப நல்லா இருக்கு, வேம்பரசன் அவர்களுக்கும் மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தின் பல்வேறு பிரிவைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் எனது நன்றியை கூறி, எல்லாரும் பல்வேறு இடங்கள்லேருந்து கிளம்பி வந்திருப்பீங்க, பார்த்து பாதுகாப்பாக திருப்பி சொல்லணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அனைவரும் பொறுமையாக கலைந்து இங்கே நலத்திட்ட உதவிகள்லாம் வைத்திருக்காங்க, அதெல்லாம் பயனாளிகள் பெற்றுக்கொண்டு அமைதியாக கலைந்து செல்வோம். நாளை நமது பொதுக்குழு நடக்க இருக்கின்றது. பொதுக்குழுவிற்கு பிறகு நமது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்வேன். அனைவரும் அம்மாவின் ஆட்சியை அமைக்க நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.